ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஊரக வளர்ச்சித்துறையிலேருந்து வந்திருக்கும் ஒரு அசத்தலான புதிய அரசு வேலைவாய்ப்பு தான் பார்க்க போறோம். இந்த ஜாப் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலையோ அவங்கலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் ஜாயினிங் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் ஏதாச்சும் ஒரு டிகிரி, பிஇ, பிடெக் படிச்சிருந்தா எலிஜிபிள். அது போக சேலரி வந்து வருஷத்துக்கு வந்து 12,00,000லேருந்து 30,00,000 வரைக்கும் குடுக்காங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. டைரக்ட்டா இன்டர்வியூ வச்சு மட்டும் தான் ஜாப்க்கு வந்து ஆட்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி என்னைக்குன்னா, ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள்ள இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ற மாரி இருக்கும். அதுவும் ஆன்லைன் மோட்ல மட்டும் தான் அப்ளை பண்ற மாரி இருக்கும். சரி வாங்க இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்றது? என்னென்ன போஸ்ட்டுக்கு ஆட்கள் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க? அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன? சேலரி டீட்டெயில்ஸ் என்ன? எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க நோட்டிஃபிகேஷன் தான் இந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் எங்கிருந்து வந்திருக்குன்னா, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்லேருந்து வந்திருக்குது. இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அ என்னைக்கு நமக்கு வந்திருக்குன்னா, ஜூன் மாதம் 16ஆம் தேதி வந்திருக்கு. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் வந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு அப்ளை பண்ற மாரி இருக்கும். அதுவும் ஆன்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ற மாரி இருக்கும். இவங்க வந்து வேரியஸ் டைப்ல இருந்து ஆட்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. அது என்னென்ன போஸ்ட்டுக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இவங்க வந்து என்ன போஸ்ட்டுக்கு ஆட்கள் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்கன்னா, டேட்டா சயின்டிஸ்ட் அப்படி இல்லன்னா ஏஐ இன்ஜினியர். அதுக்கப்புறம் வந்து டேட்டா இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட் கம் பிஐ டெவலப்பர். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷலிஸ்ட் இன் டேட்டா மேனேஜ்மென்ட். இந்த 4 போஸ்ட்டுக்கும் ஆட்கள் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும், டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் ஏஐ இன்ஜினியருக்கு வந்து 25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் எலிஜிபிள். இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து ஃபுல் டைம்ல வந்து பிஇ ஆர் பிடெக் வந்து முடிச்சுக்கணும். அது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மினிமம் 60% மார்க் வந்து எடுத்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது போக சம் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. மினிமம் வந்து 3 இயர்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இதுல. அதுக்கப்புறம் வந்து இதுக்கான ஜாப் ப்ரொஃபைல், ஜாப் ரோல் எல்லாமே குடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டேட்டா இன்ஜினியர். டேட்டா இன்ஜினியருக்கும் மினிமம் 25 வயசுலேருந்து மேக்ஸிமம் வந்து 35 வயசுக்குள்ள இருக்கவங்க எலிஜிபிள். இதுக்கான குவாலிஃபிகேஷனும் ஃபுல் டைம்ல பிஇ ஆர் பிடெக் முடிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மினிமம் வந்து 60% மார்க் வந்து எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. அதுபோக இதுக்கு வந்து 5 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் கம் பிஐ டெவலப்பர் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 23 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் ஃபுல் டைம்லேருந்து பிஇ ஆர் பிடெக் முடிச்சுக்கணும். சேம் இதுக்கும் அதே மாரி தான். மினிமம் 60% எடுத்துக்கணும். என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம்னா கம்ப்யூட்டர் சயன்ஸ் ஆர் ஐடி, டேட்டா சயன்ஸ் ஆர் மெஷின் லேர்னிங் ஏஐலாம் முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு வருஷம் வந்து அ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து வந்து ஸ்பெஷலிஸ்ட் டேட்டா மேனேஜ்மென்ட்ல கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஏஜ் 30 வயசுலேருந்து 40 வயசு இருக்கவங்க மட்டும் தான் எலிஜிபிள். இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து மாஸ்டர்ஸ் இன் எனி டிசிப்ளின் ஏதாச்சும் ஒரு இதுல மாஸ்டர்ஸ் முடிச்சுக்கணும். அது போக 5லேருந்து 7 வருஷம் வரைக்கும் இவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த ஃபீல்ட்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் இந்த ஜாப்க்கு வந்து எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. டைரக்ட்டா இன்டர்வியூ வச்சு மட்டும் தான் ஆட்கள் வந்து செலக்ட் பண்றாங்க. இன்டர்வியூ வச்சு மட்டும் தான் ஆட்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ எதுவும் கிடையாது. ஆனா இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும் 150 சொல்லியிருக்காங்க. அது போக மத்த எல்லா கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 700ம், இன்டிமேஷன் சார்ஜ் வந்து 150யும் டோட்டலா ₹850 வந்து இவங்க வந்து மொத்தமா சார்ஜ் பண்றாங்க. இதுக்கான சேலரி டீட்டெயில்ஸ பொறுத்தவரைக்கும் டேட்டா சயின்டிஸ்ட் ஆர் ஏஐ இன்ஜினியருக்கு வந்து 21,00,000 30,00,000 வரைக்கும் ஆனுவல் இன்கம் இருக்கும். அதுவே டேட்டா இன்ஜினியருக்கு வந்து 18,00,000 27,00,000 வரைக்கும் இருக்கும். டேட்டா சயின்டிஸ்ட்க்கு வந்து 15,00,000 21,00,000 இருக்கும். ஸ்பெஷலிஸ்ட் டேட்டா மேனேஜ்மென்ட்க்கு வந்து 12,00,000 15,00,000 வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் இந்த ஜாப் இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2 வருஷம் இருக்குமா. அதுக்கப்புறம் வந்து தேவைப்பட்டா 3 வருஷம் வந்து இவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. டோட்டலா 5 வருஷம் வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேல போகாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது போக இதுல வந்து வேற என்னென்ன அலவன்ஸஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலா குடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து எப்படி ஆன்லைன்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம அப்ளை பண்ணுங்கிற அப்ளை ப்ராசஸும் குடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க.